ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் உள்ள ஃப்ளவரை எந்த கடவுளுக்கு பூஜைக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்களா? செங்குப்பூ இது ப்ளூ கலரில் இருக்கிறதால கடவுள் கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் லக்ஷ்மிக்கும் வைத்து வழிபடலாம். நெக்ஸ்ட்டு இட்லி பூங்க. இட்லி பூவை திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு மலர் அலங்காரத்துக்கு பயன்படுத்துவார்கள். எல்லோ கடவுளுக்கும் இந்த பூவை வைத்து வழிபடலாம். நெக்ஸ்ட்டு பிச்சிப்பூங்க. பிச்சிப்பூவை ஐயா வைகுண்டருக்கு பிச்சிப்பூவால் அலங்காரம் பண்ணுவார்கள் மற்றும் எல்லா கடவுளுக்கும் வைத்து வழிபடலாம். நந்தியாவட்டை பூவை கடவுள் நந்தீஸ்வருக்கும் சிவனுக்கும் கணபதிக்கும் வைத்து வழிபடலாம். நெக்ஸ்ட்டு அரளிப்பூங்க. அரளிப்பூவை முருகருக்கும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் வைத்து வழிபடலாம். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூவை கணபதிக்கும் முருகப்பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் வைத்து வழிபடலாம் மற்றும் எல்லா கடவுளுக்கும் வைத்து வழிபடலாம். இந்த பூக்களில் உங்களுக்கு பிடித்த பூ எது சொல்லுங்கள்.